இன்றைய பிரித்தானிய அரசியல் நிலை எல்லோருக்கும் ஒரு கவலை தரும் விடயமாகும். எதிர்காலத்தினுடைய பிரித்தானியா ஸ்திரமற்ற ஒரு நாடாக மாறும் நிலைக்கு ஆளுங்கட்சியான தொழிற்கட்சிக்குள் இருந்து கொண்டே பாராளுமன்ற உறுப்பினர்கள், சில அமைச்சர்கள் செய்யும் விடயமானது கட்சிக்கு மட்டுமல்ல நாட்டுக்கும் ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்த போகிறது. வெறும் பிரித்தானியாவுக்கு மட்டுமல்ல, இது ஐரோப்பிய அளவில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகிறது. காரணம், இப்பொழுது ஐரோப்பாவில் அமெரிக்காவுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து நிற்கும் 2 அல்லது 3 பேர். ஒன்று பிரித்தானியா பிரதமர் கியர் ஸ்டார்மர், பிரெஞ்சு அதிபர் மேக்ரான், அதே போன்று ஜெர்மனியில் உள்ள மாஸ் அவர்கள். இப்படியானவர்கள் இருக்கும் வரையும் டொனால்ட் ட்ரம்புடைய எந்த ஒரு ஆட்டமும் சரிவர நடைபெறவில்லை. ஈவன் புட்டின் அவர்களுடைய திட்டங்கள் கூட சரியாக நிறைவேற்றப்படாத காரணம் சரியான எதிர்ப்பு ஐரோப்பாவில் இருப்பது. அத்தோடு ஐரோப்பா என்று கதைக்கும் பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரெக்சிட் மூலமாக பிரித்தானியா பிரிந்த பின் ஓரளவுக்கு இப்பொழுது இந்த ஐரோப்பாவோடு இணையும் ஒரு நிலை காணப்படுகிறது. இந்த வருடம் ஜூன் மாதம் ஐரோப்பாவோடு சில பேச்சுவார்த்தைகளை நடத்த இருக்கின்றார். அப்ப இப்படியான சந்தர்ப்பத்தில் இவர் பதவியில் இருந்தால் தான் இந்த ஐரோப்பாவோடு இணையும் ஒரு நிகழ்ச்சி நடைபெற ஒரு வாய்ப்பு உண்டு. ஆகவே இவரை பதவியில் தூக்கிவிட்டால் இந்த ஐரோப்பாவோட இணைகிறது என்ற பேச்சுக்கு இடமில்லாம் போயிடும். மீண்டும் பிரெக்சிட் தலதூக்க துவங்கிவிடும். ஆகவே இது வெறும் பாராளுமன்ற மட்டத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனையா நான் கருதவில்லை. இது பெரிய ஒரு திட்டம் பின்னுக்கு இருப்பதா தெரியும். உதாரணமாக இப்ப ஐரோப்பாவில் கியர் ஸ்டார்மரும் மேக்ரோனும் இல்லை என்றால் ஐரோப்பிய நிலை படுமோசமாக தள்ளப்படும். அது யாருக்கு சாதகமாக அமையும் என்றால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு. அவர் அதைத்தான் எதிர்பார்க்கின்றார். 2 வாரங்கள் முன்பு பிரித்தானிய அரசர் அங்கு சென்ற பொழுது கேளிக்கையான முறையில் கதைத்திருந்தார். எப்படி என்றால், உங்களுடைய நாட்டை பிரதமருக்கு ஒழுங்காக நடக்க தெரியல, இப்ப நீங்கள் என்ன மாதிரி என்னோட என்பாய் கதைச்சிட்டு போறீங்க, இதே மாதிரி அவரும் செய்திருக்கலாம், ஆனால் அவருக்கு அது தெரியவில்லை என்று ஒருவித நக்கல் பாசையில் கதைத்திருந்தார். அதாவது தன்னை காலில் விழுந்து அவர் வணங்க தயங்கி விட்டார் என்ற மாதிரி. ஆகவே இப்பொழுது இவ்வளவு நிகழ்ச்சிக்கும் தூபம் போட்டது போல் அமைய போறது இன்று பாராளுமன்றத்துக்குள் நடந்த அந்த அமைச்சர்களுடைய கூட்டம். இன்று காலை நேற்று இருந்தே பிரித்தானிய ஊடகங்கள் ஆரம்பிக்க தொடங்கிவிட்டன. இது நடக்க போகுது, அது நடக்க போகுது, இந்த நாளை பதவி, இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு லஞ்சுக்கு முறையிலேயே ஆள் இல்லாமல் போயிடுவார் என்று சொன்னவர்கள் கூட இருக்கிறார்கள். ஆனால் அவர் உண்மையில் இவர்களுக்கு வளைந்து கொடுக்க கூடாது. காரணம், இந்த ஒரு இடத்தில் இவர் விட்டு கொடுத்தால் இன்னொரு 6 மாதத்தில் இன்னொரு தெரிவு செய்யப்பட 6 மாதம் முடிய இதே பிரச்சனை வரும்பொழுது அப்புறம் அவரை தெரிவு செய்யறதுக்கு இன்னொரு ஆள் வர வேண்டி வரும். இது கடந்த காலத்தில் நடந்தது, டோரி கட்சிக்குள் நடந்தது. எங்களுடைய ரிஷி சுனாக் அதுக்கு பின் எத்தனை பேர் கடைசியா அந்த கட்சியே இல்லாம அழிந்தது, தோல்வி அடைந்தது. இப்படியான ஒரு நிலை லேபர் கட்சிக்கு வர வேண்டும் என்றுதான் வெளியிலிருந்து அழுத்தங்கள் வருகின்றன. ஆனால் இது ஒரே ஒரு விடயம், எதிர்கட்சிகள் மிக நாசுக்காக அமைதியா இருக்கின்றன. பொதுவாக ஒரு பிரதமரை பதவி விலக வேண்டும் என்றால் எதிர்கட்சிகள்லாம் மும்முரமாக கூறும். இன்று நைஜல் ஃபராஜ் கூட அந்த வசனத்தை இன்னும் பாவிக்கவில்லை, இவர் போக வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு புரிகிறது, தாங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை, லேபரே அடிபட விட்டா தாங்களே அடிபட்டு தாங்களே இல்லாம போயிடும். அப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் இடத்தை நிரப்பலாம் என்றதுதான் அவருடைய திட்டம். நைஜல் ஃபராஜ் இந்த நாட்டினுடைய பிரதமரா வருவாரா இருந்தால் அமெரிக்கானுடைய தீவிர ஆதரவாளராக மாறுவார். அமெரிக்கா எடுக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் எந்த தங்குதடையுமின்றி ஆதரவு அளிப்பார். இதால் பாதிக்கப்படுபவரும் பிரித்தானியாவே. இன்று தொழிற்கட்சிக்கு தான் இது பிரச்சனை என்ற அல்ல, தொழிற்கட்சி மூலமாக பிரித்தானிய அரசாங்கத்துக்கும் அதே நேரம் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள அந்த பலம் இழக்கப்பட இது ஒரு வாய்ப்பா இருக்கிறது. 2 பேர் இப்போது கைகொட்டி சிரிப்பார்கள். ஒன்று புட்டின், ஏனென்றால் இவர் போனால் அரவாசி பலம் போய்விடும். ஆகவே தன்னுடைய யுக்ரைனுக்கு எதிரான போரை இன்னும் மும்முரப்படுத்தலாம். அதே போன்று அடுத்த வருடத்தில் இருந்து பிரான்சில் மேக்ரோன் இல்லாமல் போகும் பொழுது பெரும்பாலும் லூபென் அவளுடைய ஆட்சி வருமா இருந்தால் அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆகவே இந்த நிகழ்ச்சி இங்கே நடக்கும் விடயமானது ட்ரம்புக்கும் புட்டினுக்கும் ஒரு மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சியாக இருக்க போகிறது. இங்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்யும் இந்த குழந்தை பிள்ளை விளையாட்டு திடலில் குழந்தைகள் அடிபடுவது போல் அவர் செய்கிறார்கள். ஆனால் அப்படி ஒரு நிலை வருமாயிருந்தால் இனி வரும் பல வருடங்களுக்கு இங்கு ஒரு சக்தி வாய்ந்த இடதுசாரி அரசு வர வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே 14 வருடங்கள் ஆட்சி இல்லாமல் இருந்து ஆட்சிக்கு வந்தவர்கள். அப்படி ஒரு 2 வருடத்துக்குள்ளேயே அந்த ஆட்சியை
அப்புறப்படுத்துவதற்கு எதிர்க்கட்சி முன் வருவதை காட்டிலும் தனது சொந்த கட்சி எப்படி செய்வது, தமக்கு தாமே அழிவை தேடிக்கொள்கிறார்கள். இது கவலைக்குரிய விடயம். இதுதான் எங்களுடைய அவதானம். நன்றி, வணக்கம்.